நாம் தமிழர் தேசிய கட்சியாக ஆசை தெரிவித்திருக்கும் காங்கிரஸ் மூத்த தலைவர் ஈ.வி.கே. இளங்கோவன் அஜித்தும் அரசியலுக்கு வருவார் என ஆருடம் கூறியிருக்கிறார். பெற்றிருப்பதை நான் வரவேற்கின்றேன். விரைவில் அவர்கள் மற்ற மாநிலங்களிலும் இந்த அந்தஸ்தை பெற்று ஒரு அகில இந்திய கட்சியாக சீமான் வளர வேண்டும். சென்னையிலேயே இருந்து கொண்டு அரசியல் செய்வதை விட ஒரு 10 நாள் பாம்பே, ஒரு 10 நாள் கல்கட்டா, ஒரு 10 நாள் டெல்லி, ஒரு 2 நாள் தமிழகம் என்று அரசியல் செய்தால் நாட்டுக்கும் நல்லது, அவருக்கும் நல்லது. நாம் தமிழரும் நடிகர் விஜயும் கூட்டணி சேர போறாங்க, மிகப்பெரிய அரசியல் மாற்றம் ஏற்படலாம் சொல்றாங்க. அரசியல் உங்களுக்கு இன்னொன்று தெரியுமா? அஜித் குமார் இல்ல ஆரம்பிக்க போறது இல்லையா? இல்ல உங்களோட சொன்னாரா ஆரம்பிக்க போறார் என்று இப்படித்தான் விஜயை பற்றி ஒரு வருடத்துக்கு முன்பு சொன்னார்கள். இல்லை இல்லை அவர் ஆரம்பிக்க மாட்டார் என்று சொன்னார்கள். ஆரம்பித்து விட்டார். சோ அஜித்தும் அவர்கள் கண்டிப்பாக ஆரம்பிப்பார். நீங்க சொல்றது விஷால் சிவாஜியை பத்தி பேசிட்டு இருக்கும் போது நீங்க யாரும் பி.எஸ். சிவராப்பாவை பத்தி பேசுறீங்க. நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் எம்பிக்கள் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசனை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற கன்னியாகுமரி தொகுதி எம்பி விஜய் வசந்த், மயிலாடுதுறை தொகுதி எம்பி சுதா ஆகியோர் கமல்ஹாசனை இன்று காலை அவரது இல்லத்தில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். இந்த சந்திப்பின் போது காங்கிரஸ் மற்றும் மக்கள் நீதி மய்யம் கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.